ஹலோ மக்களே, இன்றைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரமே குறைஞ்சது மாதிரி இருந்திருந்தது. ஏன் அப்படின்னா, லைவை பார்க்குற எங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா? எபிசோட் பார்க்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நிஜமாக சொல்கிறேன், வெறுப்பாயிட்டு இருப்பீங்க. என்னடா இது, எப்போ பார்த்தாலும் கற்றுக்கிட்டே வந்து இருக்கானுங்க, பார்க்கவே பிடிக்கல, யார் என்ன பேசுகிறான் இளவுன்னு கூட தெரியல அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்கும். அப்போ லைவில் பார்க்கக்கூடிய ஆட்களுடைய நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு ஃபைட்டு நீங்கள் எபிசோடில் பார்க்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி வந்து போடுவாங்க. அதுவே லைவ் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும் ஒரு ஃபைட்டு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது இவங்கக்கிட்ட போய் இவங்க அவங்கக்கிட்ட போய் அவங்கக்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி அப்படியே ட்ராவல் ஆகி போய் வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே சகிக்காது, அந்தளவுக்கு மோசமாக வந்து இருக்கும். அதுவும் கத்திக்கிட்டே வந்து இருப்பாங்க. வேலிடான பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சு சண்டை போடுங்க, தப்பு கிடையாது. சண்டை போட்டால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்றதுக்காக சண்டை போடுறவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. அதை தான் ஹோஸ்ட் அவர்கள் இந்த வாரம் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ரேடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல, மைக்கு. அந்த மைக்கை வச்சு கத்தி பேசுகிறாப்புல கண்டஸ்டண்ட்டுங்கிட்ட. சார் ஒன்றுமே புரியல சார், கத்தி பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் கதறாங்க. அப்போ விஜய் சேதுபதி சொல்கிறாரு, உங்களுக்கே அப்படி இருக்கே, ஷோ பார்க்குற எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது நீங்கள் பேசுகிறது புரியுதா? கத்தி பேசிகிட்டு இருந்தால் என்ன புரியும்? அப்போது அதே மாதிரி உங்கள்கிட்டையும் கத்தி தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கத்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. இதுக்கிடையில் என்ன வினோத் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்வதி உங்களுக்கு புரிஞ்சதா? ரம்யா என்ன ரம்யா ஓகேவா அப்படின்றபோது அப்போ இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தி பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம், மீனிங். இப்போ இன்றைக்கான கான்செப்ட் வந்து இதுதான், ஓகேங்களா? மறுபடியும் இந்த மார்க்கிங் பற்றி, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, அடிக்க போகிறது அப்படின்னு சொல்லி எதை பற்றி விசாரிக்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேச போகிற ஒரே கான்செப்ட், கத்தி ஏன் பேசுகிறீங்க அப்படின்றதும். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். திவாகர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, நீங்கள் என்னடா மூஞ்சுக்கு முன்னாடி வந்து பதில் சொல்லாமல் நீங்கள் என்னமோ வந்து பம்மி வந்து பண்ணுறீங்க, நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்காக இப்படி பண்ணுறீங்க, குரூப்பிசம் பண்ணுறீங்க, ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் இல்லையா. அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் வந்து கேட்க போகிறார். வேறு ஒன்றும் இருக்க போகிறதில்ல, அவ்வளோதான். பட் எனிஹவ் இந்த கத்துறதை பற்றி கேட்குறது அப்படிங்கிறது கரெக்டான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி சீசன்லாம் இப்படி கிடையாது. கத்துவாங்க, அது வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும். அந்தளவுக்கு கத்துவாங்க, அந்த லிமிட்டில் கத்துவாங்க, ஓகேவா? டெசிபிள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்மியாக வந்து இருக்கும். இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க அவங்கள அடிக்கிறதுக்கு பதிலாக அடுத்தடுத்து இவங்களுக்கு அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் அப்படின்னு சொல்லி மாற்றி ஒன்றா குரூப்பாக சேர்ந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க. பார்க்குறதுக்கே சகிக்கல. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.